மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவியுடன் நிறுத்தப்பட்டுள்ள விசாரணையை விரிவுபடுத்தினால் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்று நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுத்த மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். நிர்மலா தேவி வழக்கில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விசாரணையை விரிவுபடுத்தி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது ஆளுநர் மாளிகை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரை, முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், அன்பழகன் உள்ளிட்டோர்களுக்கு தொடர்பு இருப்பதை வெளிக்கொண்டு வரவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பல்வேறு வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரித்துள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். அவரை முழுமையாக விசாரிக்காமல் அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்றைக்கு இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை தப்பிப்பதற்காக அன்றைக்கு சிபிசிஐடி எஸ்பி ராஜேஷ் அவர்கள் நடத்திய விசாரணை கண்துடைப்பு விசாரணை. இந்த விசாரணையில் கவர்னரை தப்பிக்க வைக்கணும். ஏன்னா கவர்னரும் இந்த அம்மாவும் மேடையில் ஒன்றா இருந்த காட்சியெல்லாம் உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது. ஃபார்மலுக்கு கூட கவர்னரை விசாரிக்கல. அன்றைக்கு இருந்த துணைவேந்தர் செல்லத்துறை விசாரிக்கல. இந்த அம்மா தங்கும் போதெல்லாம் அங்கே காமராஜர் பல்கலைக்கழகம் தங்கு விடுதியில் தங்கிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் விசாரிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு நிர்மலா தேவியுடன் முடியவில்லை. இவர் கருவி என்றால் இந்த கருவியை பயன்படுத்த குற்றவாளி யார்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கவர்னர். அவர் விசாரிக்கப்படவில்லை. அவர் உடனடியாக சந்தான கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை போட்டு இதை மூடுவிழா நடத்தினார். இதில் புலன் விசாரணை நடத்தினால், உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரித்தால், கவர்னர் உட்பட, முன்னாள் துணைவேந்தர் உட்பட, முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் உட்பட பலர் தண்டிக்கப்படுவார்கள். நிர்மலாதேவியுடன் முடிக்க பார்க்கிறாங்க. இது நிர்மலாதேவியுடன் இல்லை. அன்றைக்கு அமைச்சர் உதயகுமார் மிரட்டல், நீதியரசர் நம்முடைய வெங்கடேசன் போன்றவர்கள் முன்னாள் அமைச்சருடைய வழக்கை ரத்து செய்யப்பட்ட வழக்கையெல்லாம் எடுக்கிறார். இது மாதிரி நிர்மலாதேவி வழக்கில் கவர்னர், துணைவேந்தர், முன்னாள் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய இந்த வழக்கை மீண்டும் புலன் விசாரணை நடத்துவதற்கு நீதியரசர் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டும். இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணை சரியில்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாக போடப்பட்ட இந்த தீர்ப்பு தான்.